வெயில் அதிகம்தான். காலில் ஷூஸ், இறுக்கமான உடை, கழுத்தில் வேறு டை. இவருக்கு என்ன பைத்தியமா? இப்பொழுதில்லை, கூடிய சீக்கிரம் ஆகிவிடுவார். ஏன் தெரியுமா? சந்திக்கும் ஆட்களும் கேட்கப்படும் கேள்விகளும் அப்படி. சொன்னேன் செந்தில். உலகம் உருண்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? இன்டர்வியூல ஆரம்பிச்சு இன்டர்வியூக்கே திரும்பி வரேன். இதுல இருந்து தெரியல சார். செந்தில், 8 கால் பச்சுக்கு எத்தனை கால்? 9. 8 வேலையை தரப்பறீங்க. வரும்போது எத்தனை படி ஏறி வந்தீங்க? சாரி சார், நான் லிஃப்ட்ல வந்தேன். உலகத்துல தலை சிறந்த 3 பத்திரிகள் பேர் சொல்லுங்க. உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க பொண்டாட்டி. சார், இந்த 1 ரூபாய் உங்க பையில இருந்து விழுந்த பாருங்க. சரியாகப்பா. 10 ரூபாய் கடன் வேணும். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, போன மாசம் வாங்கின 10 ரூபாய் நான் சொன்னதிலே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாதா? இந்த மாசம் ஒரு 20 ரூபாய் கடன் வேணும். தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ. போன மாசம் வாங்கின 20 ரூபாய். தேங்க்ஸ். நான் சொன்னதிலே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாதா? இந்த மாசம் ஒரு 30 ரூபாய் கடன் வேணும். என்ன வாசு, போன மாசம் 10 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா கேட்டீங்க, கொடுத்து இந்த மாசம் 20 ரூபா கொடுத்துட்டு 30 ரூபா கேக்குறீங்களே. இதே ரீதியில போனா எனக்கு கட்டிக்கு துணி கூட இருக்காது போல இருக்கே. அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும். ஆமே. யார் தம்பியா? நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாரு, பையன் நல்லா நடிப்பானா, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வர சொன்னேன். அப்படியா? உள்ள உன் பேரு? சிவா சார். நடிச்சு காட்டு பார்க்கலாம். சரி சார், வீரபாண்டி கட்ட பொம்மல்ல இருந்து ஒரு சீன் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். எங்கள் வைத்திருந்தாய் அல்லது குஞ்சுகளோ இவ்வளவு பெண்களுக்கு மந்திர வைத்து கொடுத்தாயா? கலைவாளர்களுக்கு பேர்களை தூக்கி சுமந்தாயா? மாமனோ மச்சானோ யாருக்கு இருக்காரு? இப்ப நாங்க எடுக்க போறது தமிழ் படம். இப்ப நீ என்ன மொழியில பேசுன? இல்ல சார், இப்ப எல்லாம் தமிழ் சரியா பேச தெரியாதுன்னா தான் தமிழ் படத்துல சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் சார். என்னடா அது, 1/2 hour ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணும். இன்டர்வியூக்கு வேற போகணும். இன்டர்வியூல போய் என்னடா கேட்க போறேன்? சார், எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ராமசாமி வீடு எங்க சார்? இங்க கூப்பிடுறது ஒருத்தர் தான். ஓஹோ, ராமசாமி, ராமசாமி, ராமசாமி. வாங்கினாம உடனே சீக்கிரம் வருது பாரு. டேய் போடா, இன்டர்வியூ போற நேரத்துல நமக்கு எல்லாம் வேணும்பா. $36, $24, $36. 36, 24, 36. என்னம்மா முறைக்கிற? பஸ் ரூட்ட சொன்ன. நான் யார் தெரியுமா? தெரியாது. சொல்லுங்க. போலீஸ் கமிஷனருடைய பொண்ணு. நாங்க யார் தெரியுமா? தெரியாது. நல்ல வேலை தப்பிச்சுடா மோகடா. டேய் செந்தில், தைரியமா நில்லுமா. அந்த பக்கத்துக்காக நீ நம்ம பையன் தானே. ஒரே அலுப்பாயிடுச்சுடா சேகர். எங்க போனாலும் கேள்வி மயம். இன்டர்வியூக்கு போனா என்ன படிச்சிருக்கேன்னு கேள்வி, வீட்டுக்கு போனா வேலை என்னாச்சுன்னு கேள்வி. இப்பெல்லாம் கேள்வி கேட்கறவங்கள கண்டாலே 12 போயிடுச்சீங்களே. 12 இல்ல, ஏகப்பட்ட போயிடுச்சு. ஒரு 100, 120 இருக்கும். என்ன எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாருல.
என்னடா வாசு? என்னடா? இல்லடா, நவக்கிரகத்தை சுத்தினா பலன்னு பேப்பர்ல போட்டு இருந்தது. உங்களை சுத்தினா என்ன, நவக்கிரகத்தை சுத்தினா என்ன, பலன் ஒண்ணுதான். சொல்ல போனா அதிகம். நவக்கிரகம் பலன் சுத்துறது இதுலயே இரு. ஒண்ணும் உருப்படுறத காணா. டேய், கொஞ்சம் நெஞ்சமா உருப்பட்டது என்னாலதான்டா. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. டேய், ஆரம்பிச்சிட்டீங்களா? வாசு சும்மா உட்காரு. பாய், இன்னொரு டீ சக்கரை போட்டு. சக்கரைன்னு ஒரு நாள் சால்ட்டை போட்டு கொண்டு வந்துட்டா. என்னடா இன்னைக்கு ஆபீஸ்ல சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு லேடி டைபிஸ்ட் வரல. இந்த வருஷம் நீ தூளா கொண்டாடிடுவோமா? கொண்டாடிடுவோம். உள்ள எல்லாம் கொடி கட்டணும், கட்டிடுவோம். புது ரெக்கார்ட்ஸ் வாங்கணும், வாங்கிடுவோம். நீ குளிக்கணும். அவர்கிட்ட வத்தி பட்டி வாங்கடா. அப்படியே சிகரெட் இருந்தாலும் வாங்க. பாருங்கள, கலர் கலரா புகை வர்ற சிகரெட் இருக்கும். அது கிடைச்சா ஒரு 20 பாக்கெட் வாங்கி ஊதி நியூ இயர் டே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கலர் ஆக்கிடலாம். வாங்க நம்ம ஏரியா போடும். ஏன் இப்படி போற? நினைச்சேன் வந்துட்டீங்களா? இனிமே என் வியாபாரம் அவ்வளவுதான். உங்க சத்தம் கேட்டா போதுமே, ஒரு பொம்பளைங்க வெளியே வரமாட்டாளுங்களே. உன் கடைக்கு பொண்ணுங்க வர்றது எங்களை சைட் அடிக்கதான். ஏன் ராசா மன்மத குஞ்சுங்களா, இப்படி வேற ஒரு நினைப்பா? குஞ்சுங்களா பாரு. இந்த வாசு, மவளுக்கு பூ கட்டி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடு. வந்து வாங்கிக்க. ஏய், இன்னைக்கு இன்டர்வியூல மனித குரலுக்கு வாழ இருக்கான்னு கேட்டான். எழுந்துருங்க சார். என்ன மாப்ள, உன்ன மாதிரி இந்த சமுதாயத்தை எதுக்கு 4 பேர் இருந்தா போதும். இன்டர்வியூ வைக்கிறது நிறுத்திடுவான். ஏய், பின்ன என்னடா அவனை ஒழுங்கா இன்டர்வியூல பதில் சொல்ல சொல்லுவியா? டேய், பின்ன ஒழுங்கா பதில் சொன்ன வேலை என்ன கழிச்சுவா போகுது. நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் 40-50 செலவு பண்ணி அட்டன் பண்றது, அவன் சொந்தக்காரனுக்கு வேலையை கொடுத்துறது. டேய், இதெல்லாம் இவனுக்கும் புரியாது, இந்த அரசாங்கத்துக்கும் புரியாது. விடுற. கவலைப்படாதமா, என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய நடிகனாக தான் போறேன். அப்போ நீ வேலை இல்லாம இருக்கத்தான் போற. அப்போ நீ தானே எனக்கு பிஏ. நீ நடிகனாகிறப்ப சத்தியமா உனக்கு தாத்தா வருஷம் தானே கிடைக்க போகுது. கொடுத்து வச்சிருக்கணும்டா. எத்தனை நடிகை கட்டி பிடிக்கலாம். போதண்டா, எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு பேச. மறுபடியும் வாடகைக்கு தயாராச்சுடா. எதிர்த்த வீடு. டேய், எதிர்த்த வீடு இல்லடா, அது மணிமண்டபம். இது வரைக்கும் எத்தனை பேர் குடி வந்திருக்காங்க. 1 நாள் எல்லாமே அழகா இருந்திருக்கா. எல்லாம் 60 வயசுக்கு மேல. ஆமா ஆமா, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. இது கழுவிக்கிறான், ஓடுற பாம்பா மிதிக்கிற வயசா? ஆமாண்டா, போன வாட்டி பார்வதி பாட்டி இருந்தாங்களே, அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சான். அவங்க கண்ணு தெரியாம மிதிச்சுட்டாங்களாம். அதுதான் சொன்னா ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. போதண்டா பாட்டி கதை. இந்த தடவை அது இளம பொங்க 5 பொண்ணுங்க வரணும்னு வேண்டிங்கடா கடவுளை. நிச்சயமா 5 அழகான பொண்ணுங்களும் ஒரு அப்பா அம்மா வரதான் போறாங்க. டேய், 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 ஒரு சின்ன மாற்றம். 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, அது போதும். அப்பா வேணாம்.